ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட நீங்கள் தனிமை உணர்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, இல்லை என்று சொன்னால் எனக்கு ஆலோசனை யாருமே இல்லை என்று சொல்லி அப்படிப்பட்ட நினைப்போடு கூட இருக்கிறீர்களோ, எனக்கு வழிகாட்டுவதற்கு யாருமே இல்லையே, எனக்கு நல்வழி காட்டுவதற்கு யாருமே இல்லையே, என் கூட இந்த உலகத்தில் எல்லாரும் எனக்கு இருந்தாலும் என் கூட இருக்கிறதுக்கு யாருமே இல்லாததை போல நான் தனிமை உணர்கிறேன் என்று சொல்லி கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்கிறேன். என்ன நல்ல செய்தி என்றால், தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? இந்த உலகத்தை படைத்தவர், அண்ட சராசரங்களை சிருஷ்டித்தவர் உன் கூட இருக்கிறேன் மகளே, மகனே, நான் உன் கூட இருக்கிறேன், நீ தைரியமாயிரு என்று சொல்லி உன்னை தைரியப்படுத்தி கொண்டிருக்கிறார். இதை குறித்து தான் மத்திய எழுதின சுவிசேஷ புத்தகம் 1ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று அர்த்தமாமே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது யார் உரைத்த தீர்க்க தரிசனம்? ஏசாயா தீர்க்கதரிசி. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசனம்தான் இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்ன தீர்க்க தரிசனம்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறக்கும் பொழுது அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறினது. இன்றைக்கும் நம்ம கூட ஆண்டவர் இருக்கிறார். உங்கள் பிஸ்னஸில் கர்த்தர் கூட இருக்கிறார். எந்த மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாக ஏவல் செய்யட்டுமே, மை செய்யட்டுமே, மாந்திரிகம் செய்யட்டுமே, எத்தனை காரியங்கள் செய்தாலும் சரி, எந்த ஒரு இருளின் ராஜ்யமும் உங்களை மேற்கொள்ளாது. ஏனென்று சொன்னால், ஆண்டவன் நம்ம கூட இருக்கும் பொழுது எவன் உனக்கு விரோதமாக எழும்பினாலும் சரி, எவள் உனக்கு விரோதமாக எழும்பி காரியத்தை செய்தாலும் சரி, உன்னை மேற்கொள்ள முடியாத அளவுக்கு தேவன் உன்னை சுற்றிலும் மகிமையாயிருக்கிறார். உன்னை சுற்றிலும் அவர் பிரசன்னராயிருக்கிறார். உன் கூடவே ஆண்டவர் இருக்கிறார் என்பதை நீ மறந்து போகக்கூடாது. இயேசு இந்த பூமியை விட்டு பரமேறி செல்லும் பொழுது கூட அதை தான் நமக்கு சொல்லி சென்றிருக்கிறார். என்ன சொன்னார் தெரியுமா? மத்திய எழுதின சுவிசேஷ புத்தகம் 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் வாசிக்கிறோம். இதோ பூமியின் கடைசி பரியந்தம் சகல நாட்களும் நான் உங்களுடனே கூட என்ன செய்கிறேன், இருக்கிறேன் என்று சொல்லி வாக்கு பண்ணி கொண்டு சென்றிருக்கிறார். நம்முடைய தேவன் ஒரு வார்த்தையை சொல்வார் என்றால் அவர் சொன்ன வார்த்தையில் உண்மை உள்ளவர். வார்த்தையில் உண்மையான தெய்வம். இன்றைக்கும் அப்படியே நடத்துகிற ஒரு தெய்வம் உன் கூட இருக்கிறார். சொல்லுங்க, எனக்கு யார் இருக்கிறா அப்படின்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா? உங்களை தகப்பனும் தாயும் உன்னை கைவிடலாம், உற்றார் உறவினர்கள் உன்னை கைவிடலாம். சில என்ன சொன்னால் திருமண உறவில் கூட கரம் பிடித்தவன் கூட உன்னை கைவிடலாம். இந்த உலகம் உன்னை கைவிட்டாலும், நம்பினவர்கள் உன்னை கைவிட்டாலும், உன்னை உதாசீனப்படுத்தினாலும் உன் கூடவே இருக்கிற ஒரு தெய்வம் இருக்கிறார். அவரை பிடித்துக்கொள். உன் சந்ததிக்கும் ஆண்டவர் அதுதான் தருகிறார். கூடவே இருப்பேன். ஆண்டவர் கூட இருந்து நடத்துவார். கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. அவர் இருக்கிறார் என்று அறிக்கையிடுங்கள், உங்களை நடத்துவார். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அன்பு தகப்பனே, இந்த வார்த்தையின்படியே உடைய பிள்ளைகளோடு கூட இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். பிள்ளைகளோடு கூட இருந்து வழி நடத்துவீராக. இயேசு இரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.